வணக்கம் மாணவ செல்வங்களே, வெல்கம் டு Mathsmmkmr சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 3 ALGEBRA EXERCISE 3.14 ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். Write each of the following expression in terms of alpha plus beta and alpha into beta. கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஃபைனலாக அந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷனில் ஒன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருக்கணும், இல்லை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, இந்த டேர்ம்ஸ் தான் அதுக்குள்ளே இருக்கணும். அதை தவிர்த்து வேறு எதனா இருந்தால் நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ண முடியாதுங்களா. ஸோ அதனால் இங்கே கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணி அதுக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சொல்யூஷன், இங்கே ரெண்டு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிப்போம். இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஆஸ் பர் நம்ம எல்சிஎம் எடுப்போங்களா, அதே சேம் மெத்தட் தான். ஸோ ஈக்குவல் டு போட்டு இங்கே நான் கொஷின் எடுத்துருந்தால் வச்சுப்போம். டிவைடட் பையில் 3 ஆல்ஃபா 3 பீட்டா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 3ன்றது 9. ஆல்ஃபாவும் பீட்டாவும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா ஆகிடுச்சு. இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 × ஆல்ஃபா, இங்கே ஒரு ஆல்ஃபா என்ன ஆகும், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 ஆல்ஃபா ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் இருக்குது 3 பீட்டா இன்ட்டு பீட்டானும் போது 3 பீட்டா ஸ்கொயர் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்துடுச்சு. மேலே நம்ம பார்த்தோம்னா 3யை நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம். 3யை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை 9 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஆகிடும். இந்த 3யும் இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணிப்போம். 1 3s are 3, 3 3s are 9 ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப், இங்கே மேலே நியூமரேட்டரில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கும், டிவைடட் பையில் ஆல்ஃபா பீட்டா இருக்கும். எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவும் தான் இருக்கணும்னு இருக்காங்க. நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்ற டேர்முக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும், ரைட்டுங்களா. இப்போது என்கிட்ட ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்மக்கிட்ட இருக்க மாதிரி இந்த ஃபார்மில் இருக்குது, ரைட்டுங்களா. இது என்னென்னு பண்ணுறேன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒரு 2ab எழுதுகிறேன். இந்த a plus b the whole square ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் 2ab எழுதியிருக்கோம், அதையும் எழுதிப்போம். இப்போ இந்த ப்ளஸ் 2abயும் மைனஸ் 2abயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனலாக நம்மளுக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும், ரைட்டுங்களா. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துடுச்சு. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு எழுதலாம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருந்ததுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கலாம், ரைட். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த நியூமரேட்டருக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கிறேன், டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம செக் பண்ணும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா, அண்ட் இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா பீட்டா எல்லாமே சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அவங்க சொன்ன மெத்தடில் ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல நமக்கு 3 இருக்குது. இந்த 3யை மிஸ் பண்ணிட்டோம், இந்த 3யை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ரைட்டுங்களா. 3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா, 1ம் 9ம் 3யும் 9ம் கேன்சல் பண்ணோம், we got 3 here. The next one 1 divided by alpha square beta, beta square alpha. சிமிலர் மெத்தட் தான். இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா என்ன ஆகும், பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஆகிடுச்சு. இடையில் ஒரு ப்ளஸ் இருக்குது போட்டாச்சு. இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாவாக இருக்கும், டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒனில் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இருக்குது, இதையும் செகண்ட் ஒனில் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்குது, இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தில் எதை காமனாக எடுக்க முடியும்னு பாருங்கள். இது ரெண்டுத்துலேயுமே ஆல்ஃபா பீட்டாவை எடுக்கலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டாவை நம்ம காமனாக எடுத்துட்டோன்னா ஒரு ஆல்ஃபா போயிடுச்சு, ஒரு பீட்டா போயிட்டு இன்னொரு பீட்டா மட்டும் இருக்கும், ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா ஒரு பீட்டா, இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா ஸ்கொயருக்கு ஒரு ஆல்ஃபா போச்சுன்னா ரிமைனிங் ஆல்ஃபா மட்டும் இருக்கும், டிவைடட் பையில் ஆல்ஃபா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபான்றது ஆல்ஃபா க்யூப் ஆகிடும், பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்ன்றது பீட்டா க்யூப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப், மேலே நியூமரேட்டரில் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, இதை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் ஒன்று தானே. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழே டினாமினேட்டரில் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா த ஹோல் க்யூப்னு மாற்றிக்கிறேன். க்யூப் உள்ளே கொண்டு வந்தோன்னா ஆல்ஃபா க்யூப் பீட்டா க்யூப் ஆகிடும். இந்த ஆல்ஃபா பீட்டாக்கும் இந்த ஆல்ஃபா பீட்டா த ஹோல் க்யூப்பில் 1 போயிடும், மிச்சம் ரிமைனிங் 2 தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டாவுக்கு ஸ்கொயர். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா
இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சால்வ்டு. தேர்ட் ஒன் வந்து 3 ஆல்ஃபா மைனஸ் 1 3 பீட்டா மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 ஆல்ஃபாவால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த மைனஸ் 1ஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பான்ஷன் பண்ணிப்போம். 3 இன்ட்டு ஆல்ஃபா 3 இன்ட்டு பீட்டா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 9 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 ஆல்ஃபா இன்ட்டு 1 3 ஆல்ஃபா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா 3 பீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 9 ஆல்ஃபா பீட்டா இருக்குது. இது ரெண்டுத்துலேருந்து காமனாக மைனஸ் 3 வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே ஆல்ஃபா இருக்கும், மைனஸை வெளியில் எடுத்துருக்கோம், ப்ளஸ் ஆகிடும். இங்கே பீட்டா இருக்கும் ப்ளஸ் 1. ஸோ now இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த டேர்முக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் ஃபோர்த் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 3 டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 டிவைடட் பை த ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணணும். ஸோ now சேம் மெத்தட், இது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டினாமினேட்டரில் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டு வேண்டியது தான். ஸோ ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு இந்த ஆல்ஃபா ப்ளஸ் 3 ப்ளஸ் இந்த பீட்டா இன்ட்டு இங்கே ஒரு பீட்டா ப்ளஸ் 3 இருக்குது டிவைடட் பையில் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஆகிடுச்சிங்களா. நெக்ஸ்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 3 பீட்டா டிவைடட் பையில் ஆல்ஃபா பீட்டா. ஃபஸ்ட்டு இந்த ஆல்ஃபா ஸ்கொயரையும் இந்த பீட்டா ஸ்கொயரையும் எடுத்து எழுதிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எழுதிக்கலாம். ப்ளஸ் ஆஃப் ஒரு 3 ஆல்ஃபா ஒரு 3 பீட்டா இருக்குது, ரிமைனிங் இந்த 3 ஆல்ஃபா இந்த 3 பீட்டா ரிமைனிங் இருக்குது டிவைடட் பையில் ஆல்ஃபா பீட்டா. இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்னென்னு பண்ணலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா வரும். இந்த மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவும் அந்த ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவும் கேன்சல் ஆகிடும். சேம் ஹியர் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுமோ அதே மாதிரி நம்ம எழுதியாச்சு. ப்ளஸ் இங்கே ரெண்டுத்துலேயும் காமனாக 3 வெளியில் எடுத்துட்டோம்னா இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக மாறிடும் டிவைடட் பையில் ஒரு ஆல்ஃபா பீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் and 2 into alpha beta minus 3 plus 3 alpha plus beta divided by alpha beta. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாமே நமக்கு in terms of alpha plus beta and 3 into alpha plus beta. இங்கே alpha plus beta 2 alpha beta அவங்க சொன்ன மாதிரி நம்ம alpha plus betaவும் and alpha into betaவும் வர மாதிரி நம்ம இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணியாச்சு. தேங்க்யூ.